Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு Taste of Tuesdayல கேரளா ஃபேமஸ் வெஜிடபிள் ஸ்டூ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தேங்காய் பால்ல காய்கறிகள்லாம் வேக வச்சு செய்கிற இந்த வெஜிடபிள் ஸ்டூ ஆப்பம் இடியாப்பத்துக்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வெஜிடபிள் ஸ்டூ செய்கிறதுக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சின்ன சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அதுலேருந்து இரண்டாவது மூன்றாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இதில் தான் நம்ம காய்கறிகள்லாம் வேக வைக்க போகிறோம். வெஜிடபிள் ஸ்டூவில் கடைசியாக சேர்க்கறதுக்காக திக்கான முதல் தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த வெஜிடபிள் ஸ்டூக்கு தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கிராம்புலாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு காரத்துக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் லைட்டாக வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் சேர்த்துடலாம். பீன்ஸ் 1 கப், கேரட் 1 கப், உருளைக்கிழங்கு 1 கப், பச்சை பட்டாணி 1/4 கப். இந்த காய்கறிகளுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். காய்கறிகள்லாம் தேங்காய் எண்ணெயில் வதக்கிக்கலாம். காய்கறிகள்லாம் இது மாதிரி சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இரண்டாவது மூன்றாவது தேங்காய் பால் சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் தேங்காய் பால்லே வேக வச்சு செய்கிறதுனால காய்கறிகள்லாம் வெந்ததும் மைல்டான ஒரு ஸ்வீட்னஸோட ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் பாலில் காய்கறிகள்லாம் வேக வச்சு செய்கிற இந்த வெஜிடபிள் ஸ்டூ இது மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். இப்போது காய்கறிகள்லாம் தேங்காய் பாலில் நல்லாவே வெந்துடுச்சு. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி திக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற முதல் தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம். 4-5 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஆனால் அது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான். இப்போ நமக்கு வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கேரளா ஸ்டைல் வெஜிடபிள் ஸ்டூ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வெஜிடபிள் ஸ்டூ ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும். ஆப்பத்தை விட இடியாப்பத்துக்கு ரொம்பவே மேட்சிங்காக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.